ஹலோ வலிக்கண்ணம்மா, குட் மார்னிங். ஹலோ ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லோருக்கும் காலை வணக்கம். வாங்க இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்க்கலாம். பால் நேற்று பசும்பால் வாங்கியிருந்தேன், அதுதான் காப்பி கொடுப்பேன். பாக்கெட் பால் இல்லை, இன்னைக்கு பசும்பால் கிடச்சிச்சு. தண்ணியாக தான் இருக்குது, இருந்தாலும் சரின்ட்டு வாங்கிட்டேன். அது தண்ணி பாலை கெட்டி பாலைன்னு எப்படி அளந்து பார்க்குறது? இல்லை, அது பார்த்தாவே தெரியும். கெட்டியும் தண்ணி பார்த்தா தெரியாதா? கெட்டி பால்னா இந்த மாதிரி கொஞ்சம் உரையும் இப்படி ஊத்துனாக்க அந்த பாலோட அம்சம் நிறைய இருக்கும். தண்ணி பால்னா தண்ணியோட அம்சம் கூட இருக்கும். பசுமாடு இவ்வளவு தண்ணி எவ்வளவு பால் கறக்காது. பால் கச்சரி சட்டி இல்லாமல் இந்த சட்டியில் காய்ச்சிருங்க. ஆமாம், இன்னைக்கு இப்போ ஒரு நேரத்துக்கு தானே, அதை வேற எடுத்து விளக்க வேண்டாம். இதில் தானே எடுத்து காய்ச்சி வச்சுருந்தேன், அதனால அதில் எழுது விளக்கணுமே. அப்புறம் விளக்க ஆளாக இருக்குது, நம்ம தானே விளக்கணும். விளக்குறதுக்கு சோம்பேறித்தனம். விளக்குறதுக்கு அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. அந்த நைட்டு ஆனாலும் சரி காலையிலையும் அதில் தான் சளி பிடிச்சிக்குது ரொம்ப. சுடுதண்ணி வச்சு விளக்குனா பரவாயில்ல. அது அப்படி ஜில்லுன்னு இருக்கு. அப்பா சுடுதண்ணி வச்சுருந்தா விளக்க முடியாது. ஆமாம், அது வேறு கொதிக்குமே. இல்லை, ஹீட்ரு அந்த என்னவோ பாத்திரம் விளக்குறதுக்குன்னு ஒரு மிஷின் வந்துருக்குல்ல, அது சுடுதண்ணி வச்சு தான் விளக்குமா. பாத்திரம் விளக்கம்னு ஒன்று வந்திருக்கு இப்போ மிஷின். 40,000 45,000. விளக்குற ஜாமான் அது. ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக விளக்காதான் இருக்கும். இல்லை இல்லை, நல்ல நீட்டாக இருக்கு. இல்லை, வீடியோவில் தான் காட்டுறாங்க, நீட்டாக இருக்கு. டிஸ்பாசரா என்னமோ சொல்கிறாங்களே. டீக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இந்த பால் நைவேத்தியம் பண்ணுவோம், அதை டீக்கு போட்டேன். டீ தூள் இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். ஆட் சுகர், பசும்பால். நாட்டு சக்கரை வாங்கணும்ப்பா, தீந்துடுச்சு. இந்த இதில் கொஞ்சம் இருக்கு, அந்த இதில் மடிச்சு வச்சு. சரிவா, இது கொதிக்கிட்டு நம்ம போய் விளக்கேற்றி சாமிக்கு பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் சாமி கும்பிடுங்க. சாமிக்கு ஃப்ரேம்லாம் எங்கேயுமே பண்ணுவீங்க? ஃப்ரேம்லாம் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் தான். இது இப்போ தானே குலதெய்வத்தோட படம் ஃப்ரேம் பண்ணோம். அது சும்மா அட்டையாக தான் இருந்துச்சு, அதை நம்மளாக தான் ஃப்ரேம் பண்ணோம். நான் பழைய ஃபோட்டோவெல்லாம் அப்பையிலேருந்து உள்ளதெல்லாம் வச்சுருக்கேன். எதுவும் தூக்கி போடக்கூடாதுன்ட்டு வச்சுருக்கேன். எதுவும் நம்ம கும்பிட்ட தெய்வத்தோட படத்தை தூக்கி போடக்கூடாது. அது இல்லைன்னா பத்திரமா கொண்டு போய் எங்கேயாவது வைக்கணும், இல்லைன்னா தண்ணியில் கொண்டு விடலாம். நம்ம பழசு வச்சுருந்த சாமி படத்தையெல்லாம், இந்த ஃப்ரேம் போட்ட படத்துகளெல்லாம் நம்ம தூக்கி போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். தூக்கி யூஸ் பண்ணாமல் வைக்கக்கூடாது. ஒன்று கோயிலில் கொண்டு போய் வைக்கணும், இல்லைனாக்க தண்ணி. மகாலட்சுமி தாய் எல்லாருக்கும் மகாலட்சுமி தாய் எல்லோருக்கும் நல்ல வரத்தை கொடுங்க, எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுங்க எங்களுக்கு.
நம்மளோட சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுங்க கடவுளே. சரி, டீ ஆயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் ஊற்றினீங்க. நேற்றுதான் பார்த்தேன், கிண்ணம் அதுக்குள்ள ஒழிச்சிருந்தது. அப்புறம் கூப்பிட்டு கேட்டீங்களா ஏன் அதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தேன்னு? ஆமாம், நம்ம வைக்கிறதே நம்ம தேட வேண்டியது. காலையில் எந்திரிச்சோம்னா வேலை கடன்னு இருந்துக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன எந்திரிக்கிற வரைக்கும் தான் நம்ம ஜவுரியமாக படுத்திருக்க மாதிரி நினைப்பேன். எந்திரிச்சோம்னா கண்டினியூவாக ஏதாவது வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. பொம்பளை லேடிஸ்க்கு. ஆமாம், வீட்டில் இந்த நீ மாவாட்டணும், மாவாட்டணும், டிஃபன் பண்ணணும். லேடிஸ் தான் பாவம். எந்திரிச்சதுலேருந்து காலையில் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கு. வச்சு பார்த்தாலும் சேர்த்து பார்த்தாலும் எல்லாம் ஒன்று. எப்படி இருந்தாலும் நம்ம தானே பார்க்க வேண்டியதாக இருக்கு. சரி, இதை அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினச்சாலும் அப்புறமா நம்ம தான் பார்க்க வேண்டியது. ஆமாம், நம்ம தான் பார்க்க வேண்டியது. இல்லைன்னா வீடு வாசல் சுத்தமாக இருக்க மாட்டேங்குது, நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால பார்த்து தானே ஆக வேண்டியது இருக்கு. சரி, இனிமேல் சமைக்கும்போது பார்ப்போமா? டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீ என்ன பண்ணுறீங்க? மாவாட்டி அள்ளிட்டேன். மாவாட்டி அள்ளுறதுக்குள்ளே எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ரொம்ப எனர்ஜி போச்சு. உடம்பு சரியில்லாதோட ரொம்ப பண்ணவே முடியல. எப்படியோ அள்ளிட்டேன், மாவாட்டி அள்ளிட்டேன். இது ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. ஒரு வாரத்துக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். இட்லி தோசைக்கு அதுக்காக மாவாட்டி ஆடுறது. ரெண்டாவது சுத்தமாகவும் இருக்கும் நம்ம போடுறது கடையில் வாங்குறத விட. எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், மாவு இருந்தால் தான் ஒரு தைரியமாக இருக்கும் லேடிஸ்க்கு. மாவுன்னு இருந்தால் தான் தைரியமாக இருக்கும். எப்போ வேணாலும் பசிச்சுன்னா தோசை ஊற்றிக்கலாமே. ஆமாம், காலையில் மதியம். ஆமாம், எங்கேயும் போயிட்டு வந்தால் கூட அவசரத்துக்கு தோசை ஊற்றிக்கலாம். அதில் என்ன மம்மி கல் உப்பு போட்டு கரைப்பீங்களா? கல்லுப்பு நான் ஆடையிலே போட்டுருவேன். ஆட்டையிலே போட்டுற வேண்டியதான். ஒரு கை, அதுக்கப்புறம் கொஞ்சம் 7 டம்ளர் அரிசி போடுவேன். அதுக்கு 7 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவுக்கு உளுந்து போட்டு இதை போடுவேன். நல்லா இருக்கும் இட்லி பந்து பந்தா. அதில் 1 டம்ளர் பச்சரிசி. ஆனால் அந்த காலத்தில் கையில் ஆட்டையில் கூட கஷ்டமாக தெரியலப்பா. ஆனால் அன்றைக்கி வேலை செய்ய, பகிர்ந்து வேலை செய்ய ஆள் இருந்துச்சு. வீட்டில் 5-6 மெம்பர் இருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு புள்ள ஒருத்ததான், யாரும் சொந்தக்காரலாம் வர விடுறது இல்லை. அப்படி போச்சு நிலைமை. அதனால எல்லாம் பெரிய ஒரு ஆளே செய்ய வேண்டியதாக இருக்கனால என்னதான் மிஷின் இருந்தும் கஷ்டமாக இருக்கு. மிஷின் செஞ்சாலுமே இத்தனைக்கும் கிரைண்டர் தான் ஆட்டுது. ஆமாம், கிரைண்டர் தான் ஆட்டுது. இருந்தாலும் அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த காலம்லாம் நறுக்கி தர ஒரு ஆள் இருப்பாங்க, சமைக்கிறதுக்கு ஒரு ஆள். அப்படி ஆயாவெல்லாம் நறுக்கி தான் கொடுப்பாரு. பிள்ளைய ஒரு 4-5 பிள்ளைய பெற்று போட்ட அதுக்கு வாட்டி பார்த்துங்க.
இந்த காலம் ஒன்றுன்னு சொல்லி அப்பா பிள்ளைகளையும் அவங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அது ஏதோ கஞ்சி தண்ணியே ஊத்துறாங்க, அதுக்கு வாட்டுக்கு வளர்ந்துச்சுங்க. இப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, விழுந்துடக்கூடாதுன்னு. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை ஓடுனா அது பின்னாடியே ஓடுறாங்க, விழுந்துடாதேன்னு பிடிக்கிறாங்க. அது அப்புறம் எங்கிட்டு நடக்கும், அது அப்புறம் எங்கிட்டு அதுக்கு பழக்கம் வரும். ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் 5-6 பிள்ளைங்கிறனால விட்டுருவாங்க, அது எல்லா பழக்கமும் சீக்கிரம் பழகிடுங்க. இப்போ புள்ள வளர்க்குறது ஒரு பிள்ளைங்கிறனால அப்படி பொத்தி வளர்க்குறாரு. அது இல்லை அம்மா அப்பாவோட உட்காந்துக்கிட்டு விளையாட கூட வெளியே போகாம அப்படிதான் இருக்குது இன்னைக்கு நிலைமை. அப்படிதான் இருக்குது நிலைமை. இது என்ன மம்மி? பருப்பா? பருப்பு, ஆமாம். சாம்பார் தக்காளி சாம்பார். தக்காளி சாம்பார்? ஆமாம், வெறும் தக்காளி மட்டும் போட்டு சாம்பார் வைக்கிறேன். வேக வச்சு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சு இட்லி சாம்பார் மாதிரி. அது என்ன இட்லிக்கு தனி சாம்பார் இருக்கா? ஆமாம், இட்லி சாம்பார் தனியாக இருக்குல்ல, பச்சை மிளகா மட்டும் போட்டு. கடையிலலாம் அதான் வைப்பாங்களா? அவங்க பரங்கிக்காய் போடுவாங்க கடையில். பரங்கிக்காய் அது நல்ல இனிப்பாகவும் இருக்கும், நல்ல திக்னஸாகவும் கொடுக்கும். கடையிலலாம் பரங்கிக்காய் போடுவாங்க சாம்பார். இது வேகட்டும். அது என்ன அங்கீதம் போடுற மாதிரி இருக்கும். புதுசு கொஞ்ச நாளில் மாறிடுங்க நீங்கள். சரி, ரவை உப்புமா கிட்ட வந்துட்டு ரவை உப்புமா சீக்கலாமா? முதலில் வானொலியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், வானொலியை எடுத்துக்கொள்வோம். அடுப்பு மூட்டி இருக்கான்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு மூட்டி இருக்கு. ரவையை நன்றாக வறுத்துக்கொள்வோம். நாகா ரவையை வறுத்துக்கொள்ள வேண்டும். நாகா ரவை நல்லா தான் இருக்கும். ஏன் நாகா கம்பெனி உங்கள் கம்பெனியா? ஆமாம், எங்கள் கம்பெனி. நாகா கம்பெனி திண்டுக்கல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல். மணலாக வறுத்து கொள்ளவும். இங்கே அடவுங்க, இங்கே ஓட்டனா தம்பி ஒரு தட்டெடு கொட்டுறது. ரவைக்கு தொட்டுக்க இட்லி சாம்பார். ரவையை மணலாக விடுது. ரவையில் கனம் இருக்காது. ரவை எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல. அது எதுல இருந்து வருது தெரியல, எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ரவை எதுல இருந்து தயார் பண்றாங்க? ஜவ்வரிசியா எதுலேன்னு தெரியல. ஜவ்வரிசியில இருந்தா இல்ல மைதா தான் ரவையா வருதோ நம்ம தெரியல. விட ஆராய்ச்சி முக்கியம் இல்லை. கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த நறுக்கி வச்சுருக்கேன். போட்டுட்டு என்னோட கடுகு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கடுகு இல்லாதனால கடலைப்பருப்பு மட்டும் போட்டேன். இருக்கிறத வச்சு செய்ய வேண்டியதான் நம்ம வீட்டில். கடைக்கு ஓடி ஓடி போய் வாங்க முடியும்.
வாங்கணும், எல்லாம் தீர்ந்து போச்சு சாமான்லாம். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ரவே இல்லாமல் ரவை உப்புமா செய்யலாம். சிக்கனே இல்லாமல் சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்து சிக்கனே இல்லாமல் சிக்கன் குழம்பு செய்வது. ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சிக்கனே இல்லாமல் சிக்கன் பண்ணி சிக்கன் பிரியாணி செய்வது. அது மாதிரி ரவையே இல்லாமல் ரவை உப்புமா செய்யலாம். பாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ரவைன்னு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு போட முடியாது. இந்த வாரம் மாவு ஆட்டிட்டோம்னாவே அது பெரிய ஒரு ஒர்க்கு முடிஞ்ச மாதிரி இருக்கு, ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்கு. நாளைக்கு நம்ம காலையிலே மாவாட்டினா தான் பிடிக்கும். அப்புறம் தான் மாவாட்டினா அவங்களுக்கு மனசு உறுத்தும், மாவாட்டின மாதிரியே இருக்காது. அதேமாரி வள்ளிக்கு நமக்கு கரண்ட் இல்லைன்னா அவ்வளோதான், மனசு உறுத்திடும். கரண்ட்டு தண்ணி இதெல்லாம் இல்லைன்னா எனக்கு அவ்வளோதான். தண்ணி இல்லைன்னா உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கு லெட்டின் பாத்ரூம். தண்ணி இல்லைன்னா வீட்டில் இருக்கால அவ்வளோதான் கொண்டுடுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லெட்டின் பாத்ரூம்லாம். தண்ணி இல்லை, மோட்டரில் ஏற்றலைன்னா என்ன பண்ணுறது? கரண்ட் வேணும் மோட்டரில் ஏற்றுறதுக்கு. எல்லாம் அத்தியாவசிய பொருள் தானே. நம்மளால் வெளியே இருந்தெல்லாம் தண்ணி கொண்டாட முடியாது. இது கொதிச்ச உடனே இது சாம்பார் தாளிச்சு விட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சு. ரேஷன் பருப்பு தான் உங்களுக்கு தோரம் பருப்பு நேற்று வச்சு தான் போட்டேன். அது எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த வாட்டி போட்டேன் ரேஷனில் விட்டது. பருப்பு ஒன்று ஒன்று அப்படி பெருசாக இருக்கு. ஒன்று இலை மாதிரி போடுறாங்க, ஒன்று அவ்வளோ எருமாடு மாதிரி போடுறாங்க. நம்ம கடையில் வாங்குறது திட்டமாக கரெக்டாக இருக்கும். அந்த கடையில் வாங்குறது அந்த குட்டி சிக்கன் அதெல்லாம் 100-150 ரூபாயா 180 இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ. அதெல்லாம் தான் விலை ஏறிடுச்சு. தோரம் பருப்பு தான் இருக்கிற பருப்புலேயே கூடவா? ஆமாம். இல்லை உளுந்தம் பருப்பும் விலை கூட தான். உளுந்தம் பருப்பு 150-140 இருக்கும். ஆனால் அது வந்து இட்லிக்கு ஒரு பாகம் தானே போடுறோம். இட்லிக்கு அரிசி ஒரு 7 பாகம்னா இது ஒரு 1.5 பாகம் தான் போடுறோம். அந்த அளவுக்கு இது 1 மாதத்துக்கு போதும் நமக்கு. 1 கிலோ உளுந்து 4 வாட்டி இட்லிக்கு போடுவேன் 1 மாதத்துக்கு. சரியா போய் அதுவும் இப்போ என்னமோ ஆப்பம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பம் வந்து 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கணுமா என்ன? 1 டம்ளர் பச்சரிசி, கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் என்னமோ இல்லை தேங்காய் துருவல், கொஞ்சம் ஜீரகம் இருக்கு ஆப்பம். அந்த இதில் தான் சேனலில் தான் சொன்னாங்க. நல்லா இருக்குமா பச்சரிசி தேங்காய் துருவல், அப்புறம் என்னமோ இல்லை நல்லா இருந்துச்சு. அவங்க பண்ணி சாப்பிட்றாரு. அதுக்கு ஸ்டூன்னு சொல்லிட்டு ஸ்டூன்னு ஒன்று வைக்கிறாங்க தொட்டுக்கு. ஸ்டூ உருளைக்கிழங்கு வேக வச்சு தேங்காய் பால் ஊற்றி ஸ்டூ நல்லாயிருக்கும். தேங்காய் சைனீஸ் ஃபுட்டெல்லாம் பண்ண தெரியுமா? நமக்கு தமிழ் ஃபுட்டே அரைக்கிறதே. தமிழ் ஃபுட்டே அரைக்கிறதே ஏதோ பண்ணி சாப்பிடணுமேங்கிற அத்தியாவசியத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உனக்கு ஸ்ப்ரிங் ரோல் பண்ண தெரியுமா? கப்பாங் ஸ்ப்ரிங் ரோல்லாம் என்னன்னு கூட தெரியாது. நாமெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறோம். ஆனால் இந்த காலத்து பிள்ளையே ஒன்று யூடியூப்பை பார்த்து சூப்பராக பண்ணதுக்கு போய் மட்டன் சிக்கன் எல்லாமே. உனக்கு செய்ய தெரிஞ்சது என்னென்ன? எனக்கு வெறும் சோறு குடிக்க தெரியும், சாம்பார் வைக்க தெரியும், இட்லி தோசை. இட்லி சூப்பராக பண்ண தெரியும். இட்லி நல்லா வரும். அதில் எண்ணெய் அடிச்சுக்க யாராலையும் முடியாது.
இட்லி நல்லா வரும். அப்புறம் பூரி சப்பாத்தி நல்லா வரும். அப்புறம் ரவை உப்புமாவும் நல்லா வரும். மற்றபடி இப்போ புதுசாக பண்ணுறதெல்லாம் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. அது நம்ம அவ்வளோ தூரம் விரும்புகிறதும் இல்லை. இந்த ஃபுட்டே சாப்பிட்டு வளர்ந்துட்டோம். ஆமாம், அதுவே சாப்பிட்டு வளர்ந்தாச்சு. கவனரிசியெல்லாம் நாங்கள் அப்போ வைப்போம். கவனரிசி இட்லி சட்டிக்குள்ளே வச்சு, அப்போ குக்கர் இல்லைல்ல, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கேன்லாம் குக்கர்லாம் இல்லை. அப்போ கவனரிசி இட்லி சட்டிக்குள்ளே இட்லி ஊற்றுவோம் மேலே, அதில் அடியில் கிண்ணத்தில் வச்சிடுறது. கவனரிசியை வச்சோம்னா அது நல்லா பூவாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இறக்கி ஜீனி போட்டு ஏலக்காய் போட்டு தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ தான் உங்களுக்கெல்லாம் அது பிடிக்க மாட்டேங்குது. கவனரிசி இருக்குது நம்மள்கிட்ட. பிடிக்கும் கொஞ்சோண்டா, ஒரு டம்ளர் மட்டும் பண்ணால் பிடிக்கும். ஒரு அண்டா பண்ணால் பிடிக்காது. அதனால பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்கியாந்து வச்சிருக்கேன் கவனரிசி, அது செய்யவே இல்லை. எப்படின்னா ஒரு அண்டா பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொன்னால் யார் சாப்பிட முடியும்? ஒரே ஒரு டம்ளர், தம்பி இந்த சைட் டிஷ் கொஞ்சம் டேஸ்ட் பாரு, அந்த அளவுக்கு கொடுத்தா பரவாயில்ல. அந்த காலத்துல பிள்ளைய நிறைய இருந்தனால அதுவே எங்களுக்கே ஒரு உப்பு தான் கிடைக்கும் வீட்டில். இப்போ வந்து நம்ம எண்ணிக்கை கம்மியானதுனால கூட கிடைக்குது. பிள்ளை கம்மியானதுனால எங்கேயுமே சாப்பாடு பஞ்சங்கிறது இல்லை. அப்படியா இருந்தாலுமே நேற்றெல்லாம் ஒரு வீடியோவில் பார்த்தேன், மிஞ்சி போனது இருக்குல்ல, ஒருத்தர் ஒரு வீடியோ போட்டிருந்தாராம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு வயசானவர் வளகாப்பு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில், சென்னையிலேயோ திருவள்ளூர்லேயோ, இவங்க ட்ரெஸ் வச்சிருக்குது திருவள்ளூர். அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எங்கள் வீட்டில் சாப்பாடு மிஞ்சிருச்சுப்பா, வந்து எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டாராம். உடனே அவங்க பாத்திரத்தை எடுத்து கொண்டாந்துட்டு சாப்பாடு, ரசம், சாம்பார், அப்பளம், பாயாசம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இவங்களோட பொருளை மாற்றிக்கிட்டாங்க. அவர் வயசானவர் கொடுத்தாராம். எப்படின்னு பார்த்ததுக்கு பல பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்தாங்க இதை எடுத்துகிட்டு போய் பல பேருக்கு சாப்பிட்றதுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னனால அதுக்கப்புறமா இவங்க வாங்கி கொண்டே ரயில்வே ஸ்டேஷனுக்கு, திருவள்ளூர்லேயே எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு கீழே மக்கள், பாமர மக்கள் இருப்பாங்களாம், அவங்களுக்கு கீழே வண்டியில் கொண்டே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் விரித்து வச்சுக்கிட்டு, சாதா, ரசம், மோர் எல்லாத்தையும் விரித்து வச்சுக்கிட்டு, அவன் ஒரு கரண்டியில் அள்ளி ஊற்றுறேன், இதுக்கு சட்டி எடுத்து கொண்டாந்து வாங்கி சாப்பிட்டு போதுங்க. சின்ன பிள்ளையெல்லாம் பாயசத்தை வாங்கி குடிச்சிட்டு சூப்பர்னு கமெண்ட் சொல்லியிருக்குதுங்க. அதனால எப்படி ஒரு புண்ணியம் தானே, நம்மளுக்கு முடியாது. இப்போ எல்லாருக்கும் அதனால எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க. சாப்பாடு இப்போ நம்மளுக்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை யாருக்காவது கொடுத்தா அவங்க இன்னொருத்தர் இது பண்ணுவாங்க. இது எப்பவுமே இந்த கரண்டியில் போட்டோம்னா கரண்டியில் தாளிச்சோம்னா இப்படிதான். வேற இதுலயே தள்ளிக்க முடியாது. இல்லை, கரண்டியில் தான் எல்லாருமே தாளிக்கலாம். இப்படிதான் வீடியோவில் அம்மா கைப்பக்குவோம், அந்த அம்மா தைக்க இதுங்களையும் இப்படிதான் வரும். ஏன்னா அது லைட் வெயிட்டா இருக்கும் போல, அதனால சூடு உடனே வந்துருக்கனால, ரொம்ப சூடு உடனே வந்துருக்கனால ஒரு வரமிளகா பிடிச்சி போடலாம், காரமே இல்லை. உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அம்மா வரமிளகா இப்போ தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லை, தேடி எடுத்துருவீங்களா? எடுத்தாச்சு. எல்லாம் இங்கே தான் இருக்கும், ஆனால் தேடி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் எடுத்தாச்சு. வேலைக்கு சுவிட்சு தட்டின உடனே சாப்பாடு வரணுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? சுவிட்சு போட்ட உடனே 2 இட்லியும் சாம்பாரும் தட்டிலையா இருந்தாலுமே நம்ம தட்டை எடுக்கணும், தட்டை கழுவணும், அதுவே கொண்டாந்து வந்துடணும் அப்படியே. அப்படி மட்டும் இருக்க முடியாது. ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு சாப்பிட்டாதான் அதுக்கும் ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஒரு வேலை முடியாதப்போ தானே நம்மளுக்குமே சலிப்பு வருது. நல்லா இருக்கும்போது நம்மளும் தான் செஞ்சிடணுமே. சலிப்பு வரையில நம்ம வேற முடியாத ஆப்ஷன்னால தானே செய்யணும். அந்த மாதிரி சலிப்பு வரையில தான் சொல்றேன். முடியறப்ப நம்மளே தான் செஞ்சிடறோமே. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரவை உப்புமா ஒத்தையாக செஞ்சுட்டேன். இது நல்லா இருக்கும் சாப்பிட.
ஆனால் ஆறி போனால் நல்லா இருக்காது, கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது ரெடி ஆயிடுச்சா? சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த உனக்கு வச்சு தரேன். நான் ரொம்ப டயர்டாக இருந்தோன்னு ஒரு டீ போட்டு குடித்தேன். மறுகா கொஞ்சம் பால் வச்சுருந்தேன், அதில் டீ போட்டு குடித்தேன். அதனால் இப்போ தாக்கு பிடிக்க முடியுது. இல்லைன்னா அவ்வளோதான். சாப்பிடுங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம், தக்காளி பச்சடி, தக்காளி துவரம்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பச்சடி. இது முட்டை குழம்பு, தயிர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.